Hello, welcome to Learning Law. இந்த company law part 2ல நம்ம பார்க்க போறது lifting of corporate veil with case laws. Lifting of corporate veil. First corporate veil அப்படின்னா என்ன பார்ப்போம். Corporate veil refers to a legal concept whereby the company is identified separately from its members. So company அப்புறம் அதோட members. அது ஓனரா இருக்கலாம் இல்லனா வந்து ஷேர் வச்சிருக்கிற மெம்பரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம். So இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா corporate veil. veilங்கிறது வந்து ஒரு திரை அதாவது முக்காடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பெனி அப்படிங்கிறது ஒரு தனியான லீகல் பர்சனாலிட்டி அண்ட் ஓனர் அப்படிங்கிற ஒரு தனியான லீகல் பர்சனாலிட்டி. இப்போ ஒரு லைபிலிட்டி கம்பெனி மேல வருது அப்படின்னா அது கம்பெனி தான் லைபிளே தவிர அதோட மெம்பர்ஸ் லைபிள் கிடையாது. ஸோ இந்த கார்பரேட் வேல் அப்படின்ற கான்செப்ட் வந்து லைபிலிட்டியை மொத்தமா கம்பெனிக்கு மட்டும் தான் கொடுக்கும், which shields the members கிட்ட அது போகாது. The legal concept which separates identity. கம்பெனி தனி பர்சன், ஆர்டிபிஷியல் பர்சன் அண்ட் அதோட மெம்பர்ஸ் அவங்க தனியான பர்சன்ஸ் அப்படிங்கறது சொல்றது தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா people to incorporate a business, ஒரு பிசினஸை இன்கார்பரேட் பண்ணி லைபிலிட்டிஸ் வராம பாத்துக்கிறதுக்கு ஓனர்ஸ் வந்து இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் கம்பெனி இஸ் an artificial person. இப்போ கம்பெனிக்கு ஒரு லாஸ் ஆகுது இல்ல வந்து கம்பெனி வைண்டிங் அப் பண்றாங்க அப்படின்னா கூட the company is liable and not the members வந்து அங்க லைபிள் ஆக மாட்டாங்க, கம்பெனி தான் லைபிள் ஆவாங்க. ஏன்னா கம்பெனி இஸ் an artificial person. இந்த கார்பரேட் வேல் கான்செப்ட் மூலமா கம்பெனி இஸ் டிஃபரெண்ட், மெம்பர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல். லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா it's disregarding the company's personality and looking behind the real person who are in control of the company. இப்போ ஒரு சமயத்துல கம்பெனியை வந்து ஒரு fraudulent purposeக்காகவோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்ஹானஸ்ட் யூஸ்க்காக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அதுக்கு பின்னாடி போய் ஒரு மெம்பர் இருக்காங்க ஷீல்ட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற போது அந்த கார்பரேட் பர்சனாலிட்டியை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அதாவது fraudulent purposeக்காகவே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி கம்பெனிக்கு லைபிலிட்டியை கொடுத்துட்டு அந்த மெம்பர் வந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணி அந்த ரியல் பர்சன் யார், கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற ரியல் பர்சனை பாக்குறதுக்காக கோர்ட் இந்த டாக்டரினை வேரியஸ் கேசஸ்ல எவால்வ் பண்ணிருக்காங்க. லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல் அப்படின்ற கான்செப்ட் இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற fraudulent or dishonest use is made of a legal entity. ஒரு லீகல் என்டிட்டி அப்படிங்கிற கம்பெனியை ஒரு fraudulent purposeக்காகவோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்ஹானஸ்ட் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல கம்பெனி மட்டுமே இங்க லைபிள் ஆக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட முடியாது. கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணி ரியல் பர்சன் யாரு கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. இப்போ ஃபார் இது என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல இந்த கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராட் ஆர் இம்ப்ராப்பர் கண்டக்ட், டாக்ஸ் எவேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், டு டிட்டர்மைன் த கேரக்டர் ஆஃப் கம்பெனி, ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. ஃப்ராட் ஆர் இம்ப்ராப்பர் கண்டக்ட்னா ஒரு ஃப்ராட் பண்றதுக்காகவே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷன்ல கம்பெனி தான் லைபிள், நான் லைபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் எஸ்கேப் ஆக முடியாது. கார்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணும்போது யார் அந்த ரியல் பர்சன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். டாக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு. இப்போ டாக்ஸ் எவேஷன் பண்றாங்க அப்படின்னா அங்க ஆல்சோ கம்பெனி தான் லைபிள், அந்த மெம்பர் லைபிள் கிடையாது. சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லயும் கார்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணும்போது ரியல் பர்சன் யாரு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ டு டிட்டர்மைன் த கேரக்டர் ஆஃப் த கம்பெனி, உண்மையாவே இந்த கம்பெனி எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த கார்பரேட் வேலை லிஃப்ட் பண்ண முடியும். கார்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து எதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒருவேளை ஃப்ராட்லன்ட்காக தான் ஃப்ராட்லன்ட் பர்பஸ்ல ஈடுபடுறதுக்காக தான் ஆரம்பிச்சாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல் கான்செப்ட் ஹெல்ப் பண்ணுது. இதுல கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் கேஸ்னா லீ வெர்சஸ் லீ ஏர் ஃபார்மிங் லிமிடெட். இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பேசிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா லீ அப்படிங்கிறவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு, லீ ஏர் ஃபார்மிங் லிமிடெட். அண்ட் அவர் வந்து ஒரு ஓனர், அவர் தான் அந்த ஓனர் ஆஃப் த லீ ஏர் ஃபார்மிங் லிமிடெட். 99% ஆஃப் ஷேர் லீ தான் வச்சிருப்பாரு அவர். அண்ட் ஆல்சோ அட் தி சேம் டைம் அவர் எம்ப்ளாயராகவும் அந்த கம்பெனில இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஓட்டிட்டு இருக்கும்போது அவர் இறந்துடுவாரு. ஸோ லீயோட ஒய்ஃப் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவாங்க லீ ஏர் ஃபார்மிங் லிமிடெட் மேல. ஸோ லீ ஏர் ஃபார்மிங் லிமிடெட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ இஸ் த ஓனர் ஆஃப் கம்பெனி, அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனருங்கிறப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டுக்கு லீயோட டிபெண்டன்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற டிஃபென்ஸை லீ ஏர் ஃபார்மிங் லிமிடெட் எடுப்பாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல் கான்செப்ட்லாம் ஓகே தான், பட் ஹியர் லீங்கிறவரு ஓனராகவும் இருக்காரு, அதே ஏர்கிராஃப்டை டிரைவ் பண்ணும்போது அவர் அங்க வந்து ஒரு எம்ப்ளாயியாவும் இருக்காரு. ஸோ அதனால ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டு கீழே லீயோட டிபெண்டன்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல கோர்ட் சொல்லிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் ஹார்ன். ஹார்ன் அப்படிங்கிறவர் வந்து
மேனேஜிங் டைரக்டரா கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஹார்ன் வந்து இந்த வேலையை விட்டு போனாலும் இந்த கில்ஃபோர்ட் கம்பெனில இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அவர் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாரு ஹார்ன். சோ இப்போ ஹார்னை வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க, அதாவது வேலையை விட்டு எடுத்துடுவாங்க. அப்போ அவர் மேல லைபிலிட்டி வரக்கூடாதுன்றதுக்காக ஹார்ன் அண்ட் கம்பெனி லிமிடெட் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு கில்ஃபோர்ட் கம்பெனில இருக்கிற கஸ்டமர்ஸ அந்த கம்பெனிக்கு எடுத்துப்பாரு. அப்போ அந்த கில்ஃபோர்ட் கம்பெனி லிமிடெட் கேஸ் போடுறாங்க. அதாவது வந்து இவர் கான்ட்ராக்ட பிரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கம்பெனி இஸ் டிஃபரெண்ட். ஹார்ன் அண்ட் கம்பெனி லிமிடெட்ங்கிறது இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மிஸ்டர் ஹார்ன். நான் வந்து மெம்பர் ஆஃப் கம்பெனி, பட் ஹியர் கம்பெனி இஸ் ஆக்டிங். நான் கான்ட்ராக்ட பிரீச் பண்ணவே இல்லை, பட் கம்பெனி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மீ. ஹார்ன் கம்பெனி லிமிடெட் ரெண்டும் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். பட் இன் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் ஹார்ன் ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. ஹார்ன் கம்பெனி லிமிடெட் கிரியேட் பண்ணதே பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்றதுக்காக தான். சோ அதனால இங்க கார்ப்பரேட் வேல லிஃப்ட் பண்ணும்போது வாட் வி கேன் ஃபைண்ட் இஸ் the characteristics of the company. எதுக்காக அந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்றதுக்காக தான். சோ இந்த லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வேல கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்க வந்து ஹார்னை லைபிள் ஆக்குவாங்க. Thank you for watching this video.